வணக்கம் சிஎம் சார். நேற்று ஒரு அதிரடி அறிக்கையை நீங்கள் வெளியிட்டு இருக்கிறதா சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் பாராட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. கல்விக்கூடங்கள், கோவில் வழிபாட்டு தலங்கள், வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு கொடுத்ததாக செய்திகளில் பார்த்தேன். ஏற்கனவே திராவிட கட்சிகள் ஆண்ட பொழுது இந்த அறிக்கை என்பது நடைமுறையில் இருக்குது. நீங்கள் புதிதாக எதையும் செய்யவில்லை. நீங்கள் புதிதாக செய்ய வேண்டும் என்றால் பூரண மதுவிலக்கிற்கு நீங்கள் கையெழுத்திட வேண்டும். இந்த கள்ளு, சாராயம், டாஸ்மாக் என்பதுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். 1937ல சென்னை மாகாணமாக இருந்த நம்மளுடைய தமிழ்நாடு அப்போதைய முதலமைச்சர் ராஜகோபால ஆச்சாரியார் கள்ளு, சாராயம் என்பதற்கு மதுவிலக்கு கொண்டு வந்தார். அந்த நடைமுறை என்பது 1937 to 1971 வரைக்கும் தொடர்ந்தது. 1971ல டிஎம்கே ஆட்சியை பிடித்த பிறகு மதுவிலக்கு என்பது ஒத்தி வைக்கப்பட்டது. கள்ளு, சாராயம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1974ல மறுபடியும் கள்ளு, சாராயத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. 1981ல அதிமுக அரசு அமைந்த பொழுது கள்ளு, சாராயம் என்பது விற்பனைக்கு வந்தது. பாக்கெட் சாராயம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1983ல டாஸ்மாக், இப்ப நம்ம பேசிருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், இந்த டாஸ்மாக் என்பது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்துக்கு கீழ் கொண்டு வரப்பட்டது. 1987ல கள்ளு, சாராயம் என்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. 1990ல மறுபடியும் விற்பனை செய்யப்பட்டது. 1991ல மறுபடியும் தடை விதிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் டாஸ்மாக் என்பது முழுமையாக இங்க இயங்க ஆரம்பித்தது. 1991க்கு பிறகு கள்ளு, சாராயம் என்பது தமிழகத்தில் இல்லை. இருந்தாலும் கூட போன ஆட்சியில கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் இறந்து போனதாக செய்தி வந்தது. கள்ளு, சாராயம் என்பது இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் பயன்படுத்துறதா எனக்கு தெரியல. ஆனால் டாஸ்மாக் என்பது இங்கு யாரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது, யாரால் வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், யார் தமிழக முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் என்று ஓட்டு போட்டார்களோ அதே கல்லூரி மாணவர்களும் அதே பள்ளி குழந்தைகள் மட்டும்தான் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்த நீங்கள் ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால், இளைஞர்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்தால் பூரண மதுவிலக்கிற்கு முதல் கையெழுத்து இட வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்புணர்வு நடக்க முக்கியமான காரணம் கஞ்சா போதை என்பது முதல்வருக்கு நன்றாகவே தெரியும். 771 கடைகளை மூடிவிட்டால் பாலியல் வன்புணர்வு நடக்காத என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அறிஞர் அண்ணாவை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மதுவிலக்கு பற்றி அறிஞர் அண்ணா சொன்னார். மதுக்கடைகள் மூலம் தாலி அறுத்து பெண்கள் அழக்கூடிய அந்த கண்ணீரில் வரக்கூடிய அந்த வருமானம் என்பது குஷ்டரோகிகளுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம் என்று சொன்னார். அந்த அறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணல இந்த திராவிட கட்சிகள். அறிஞர் அண்ணாவை முன் உதாரணமாக எடுத்து செயல்படக்கூடிய நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சாதனை என்றால் இந்த தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும்.